ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் நேயர்களே, கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காகிதத்தில் ஓர் ஆயுதம் சட்ட விழிப்புணர்வு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி உங்களது பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள் 0443013466 என்ற எண்ணிற்கு. நேயர்களே, உங்களது பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விளக்கமளிக்க நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் டாக்டர் அம்பேத்கர் சட்ட கலைக்கழக தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இது ஒவ்வொரு குடிமகனின் குரலாக இருக்க வேண்டும் என்று நடத்தப்படும் நிகழ்ச்சி. ஒரு சாமானியன் என்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அதை தெரிந்திருக்காமல் வாழ்வது இன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு இன்னலாக்கும். லஞ்சம், ஊழல், இடைத்தரகர்கள் அலைக்கழிப்பு இல்லாமல் அரசாங்கத்திடம் இருந்து எனது உரிமையை பெற இயலாத ஒரு சாமானியனின் ஏக்கத்தை மாற்றும் ஒரு மாற்றம் தரும் நிகழ்ச்சியே நம் நிகழ்ச்சியாகும். நேர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார், இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது சார்? தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது தகவல்களை கேட்டு வாங்குவதற்கு பயன்படக்கூடிய சட்டம். நான் ஒரு உதாரணமாக ஒரு அலுவலகத்தில் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறேன், ஒரு கோரிக்கையோ அல்லது புகாரோ ஏதோ செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தகவலாக கேட்பதன் மூலம், உதாரணமாக நான் ஒரு ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு 60 நாட்களுக்குள்ளார அது கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அதன் பிறகு நான் எங்கேயும் அலைய தேவையில்லை. என்னுடைய விண்ணப்பத்தினுடைய நகலை இணைத்து இந்த விண்ணப்பத்திற்கு நான் இந்த தேதியில் விண்ணப்பம் செய்திருந்தேன், இதன் மீது இன்று வரை எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, எனக்கு குடும்ப அட்டை கிடைக்கவில்லை, ஆகவே கீழ்காணும் தகவல் அளிக்க வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு நான் செய்த விண்ணப்பத்தின் மீது எந்தெந்த அலுவலர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள், அதன் மீது விசாரணை செய்த அலுவலருடைய பெயர், பதவி, அலுவலக முகவரி, எத்தனை நாட்களுக்குள் தர வேண்டும் என்ற அரசு ஆணை, இப்படி தகவலாக கேட்டால் எனது விண்ணப்பத்திற்கு அதன் பிறகு வேக வேகமாக எண்ணிடப்பட்டு அதை குறிப்பிட்ட அலுவலரிடத்தில் செலுத்தி அந்த அலுவலர் அதன் பிறகாவது வேகமாக பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து எனக்கு தீர்வு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மத்திய மாநில அரசனுடைய திட்டங்கள், அதனுடைய பயன்கள், இப்படி இருக்கக்கூடிய எல்லா திட்டத்தினுடைய பயன்களையும் சாதாரண குடிமகன் பெறுவதற்காக முதலில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். விண்ணப்பம் செய்த பிறகு குறிப்பிட்ட தினங்களுக்குள் நடைபெறவில்லை என்று சொன்னால் சாதாரணமாக 30 தினங்கள், இந்த 30 தினங்களுக்குள் என்னுடைய கோரிக்கை அங்கு ஏற்கப்படவில்லை அல்லது என் கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை எல்லாம் தகவல் சட்டம் மூலமாகவே கேட்கலாம். அப்படி கேட்டால் தகவல் தரும்போது அந்த மனுவின் மீது எடுக்கப்பட்ட உண்மையான நிலை தெரிய வரும். அப்போது அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் அரசாங்கத்தால் தண்டனைக்கு உள்ளாவார்கள். ஆகவே தவறு செய்யாமல் என்னுடைய தகவலை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு செய்வார்கள். கண்டிப்பாக சார். இப்போ எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், உடனே வழக்கு தொடர்போம், நீதிமன்றத்துக்கு போவோம் இல்லையா? அப்படி கோர்ட்டுக்கு போகாம தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா? கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். உதாரணமாக நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதிமன்றம் செல்லாமலேயே தகவல் சட்டம் மூலமாகவே தீர்த்து கொள்ள முடியும். அதே போல கிரைம், குற்றங்கள் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதுவே கூட பெரும்பான்மையான வழக்குகளில் நீதிமன்றத்தின் உதவி இல்லாமலேயே நமக்கு சாதகமான சூழ்நிலையை பெற முடியும். இப்ப பாதிக்கப்பட்டவருக்கு அரசே முன்னின்று செய்ய வேண்டிய பணிகள் ஒன்று இருக்கிறது. அப்ப அரசாங்கம் அந்த பணியை செய்து விட்டால் நான் நீதிமன்றத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த அரசாங்கமே நீதிமன்றம் மூலமாக உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்து விடும். இரண்டாவது, பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கோர்ட்டுக்கு போனா தீந்துரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கு. அதாவது இது தகவல் பெறும் உரிமை சட்டம் வருவதற்கு முன்பு ஓகே, அதற்கு முன்பு மக்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. தகவல் சட்டம் வந்த பிறகு 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு கோர்ட்டு என்ன உத்தரவிடுகிறதோ அதை ஒரு சாதாரண குடிமகனே அந்த அலுவலகத்துக்கு இட முடியும். கோர்ட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்?
டைரக்ஷன் கொடுத்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்யுங்கள், உடனடியாக விசாரணை செய்து ஆணையிடுங்கள், உடனடியாக பரிசீலனை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி ஒரு ஆர்டர் தான் அவங்க போட முடியும். இப்ப நான் வந்து வருவாய்த்துறையில வந்து நான் வந்து என்னுடைய பட்டா இன்னொருத்தர் பேருக்கு மாறி போயிடுச்சுன்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போனேன்னா கோர்ட்ல வழக்கு தொடுத்து வழக்கு விசாரணைக்கு வந்து இறுதி தீர்ப்பு வருவதற்கு 5 அல்லது 6 ஆண்டுகள் ஆகும். இந்த 5, 6 ஆண்டுகள் கழித்தும் கோர்ட் என்ன சொல்லும், நீதிமன்றம் இவருடைய நிலம் தொடர்பான பிரச்சனையில் பெயர் மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது, அதற்கு உரிய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார். ஆகவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இவரது பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு செய்ய விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அல்லது விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன். இப்படி போட்டு ஒரு டைரக்ஷன் தான் கொடுக்க முடியும் கோர்ட்டால. கோர்ட்டு தீர்வு சொல்ல முடியாது. அதே போல நான் ஒரு கல்வி கடன் கேட்டு விண்ணப்பம் செஞ்சேன்னா கல்வி கடன் கொடுக்கலன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போனேன்னா கோர்ட் என்ன சொல்லும், இன்னாருக்கு கல்வி கடனை வழங்குவதற்கு இந்த வங்கிக்கு உத்தரவிடப்படுகிறது. அந்த உத்தரவு அப்படியே நிலுவையில இருந்தாலும் அந்த உத்தரவு மட்டும்தான் அங்க இட முடியும். அங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது யாரு? அப்போ அந்த உத்தரவையும் சேர்த்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்ற பகுதி வரை தகவல் சட்டம் மூலமாகவே செல்ல முடியும். இப்ப கோர்ட்ல போய் அந்த வாங்கக்கூடிய ஒரு உத்தரவை சாதாரணமாக ஒரு விண்ணப்பம் செய்துவிட்டு எனது விண்ணப்பத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை தாருங்கள், அது தொடர்புடைய தகவலை எல்லாம் தாருங்கள் என்று கேட்பதன் மூலமாக எனது விண்ணப்பத்தை யார் யார் என்னென்ன செய்திருக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறதுக்கு அரசாங்கத்தில் ஆணைகள் இருக்கிறது, உத்தரவு இருக்கிறது. அதன்படி செய்திருக்கிறார்களா என்பதையும் எந்தெந்த அலுவலர் தவறு செய்திருக்கிறார் என்பதையும் கண்டறிவதற்கு இந்த தகவல் சட்டத்தை பயன்படுத்தும் போது இங்கே நீதிமன்றம் நமக்கு அவசியம் இல்லாமல் போகிறது. நீதிமன்ற வழக்கு என்பது சிவிலுக்கெல்லாம் தேவையே கிடையாது இன்றைய சூழ்நிலைக்கு. கிரிமினலுக்கு வந்து வேற வழி இல்லாத சூழ்நிலை. ஏன்னா அதற்கு தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனையை வந்து தகவல் சட்டத்தில் தர முடியாது. ஆகவே கிரிமினல் குற்றங்களுக்கு உரிய தண்டனை பெறுவதற்காகத்தான் நீதிமன்றம் செல்ல வேண்டுமே தவிர நிவாரணம் வேண்டி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் சார். சரி, இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்பட்ட கொலை வழக்கு வந்து ராம்குமார் ஸ்வாதி கொலை வழக்கு. இதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு விசாரணை வந்து பல மணி நேரங்களாக பல பேரிடம் விசாரணை நடைபெற்றும் அதற்கான எந்த ஒரு உண்மைகளுமே வெளிவராம காவல்துறை வந்து ரகசியமா பாதுகாத்துட்டு வராங்க இல்லையா? அதை வந்துட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நீங்க வந்துட்டு இந்த நபரிடம் இவ்வளவு மணி நேரம் விசாரணை செஞ்சீங்க, ராம்குமாரிடம் இவ்வளவு மணி நேரம் விசாரணை செஞ்சீங்க, அதோட தகவல்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க முடியுமா? தாராளமா கேட்கலாம். அதாவது இதுல என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வாதி பிரதிவாதி அவருடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் இதை தகவல் விசாரணை நிலையிலேயே கூட கேட்கலாம். அந்த விசாரணைக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கக்கூடிய தகவலாக இருந்தால் நிச்சயமாக அதை தர வேண்டும். விசாரணை முடிவுற்ற பிறகு அதை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். அப்ப இந்த விசாரணைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததுக்கு அப்புறம் நம்மளால வந்துட்டு எல்லாரோட அந்த வழக்கு அதனுடைய முற்றாக்கப்பட்ட பிறகு அந்த வழக்குக்கு என்னென்ன கோப்புகள் இருக்கிறதோ என்னென்ன விசாரணை நடைபெற்றதோ எல்லா தகவலையும் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். நிச்சயம் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ மேடம், நான் பெங்களூர்ல இருந்து சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம், அலெக்சாண்டர், பெங்களூர். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ஒண்ணு இல்லம்மா, அந்த தமிழகத்துல எவ்வளவு ஏரி குளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத நான் எங்க தகவல் இதுல கேட்கிற தகவல் உரிமை சட்டத்துல எங்க கேட்கிறேன்? டோட்டலாவே தெரிஞ்சுக்கணும். டோட்டலா தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல, அது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அது மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு அடிப்படையா இருக்கு. அதுக்காக அது எப்படி உள்துறை செயலாளரா அல்லது வேற டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா போடுறதா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் தெரியும். மாவட்ட நில அளவை ஆணையர் அலுவலகம். சரி சரி. எழிலகம் சென்னை. எழிலகம் சென்னை அல்லது தலைமைச் செயலர் வருவாய்த்துறை இவர்களிடத்தை நீங்க விண்ணப்பம் இந்த அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் அவருக்கு விண்ணப்பம் செஞ்சு நீங்க இந்த தகவலை எல்லாம் கேட்க முடியும். சரி, கேட்டு வாங்கிக்கலாம். சரி, நல்லது. நம்ம அந்த எங்களுடைய ஒரு நம்ம பெரியம்மா வீட்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று கம்ப்ளீட் எல்லா ரெக்கார்டும் நம்ம பக்கம் இருக்கு. ஆனா முடிஞ்சா காலி பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு டெனன்ட் இருக்காரு. சரிங்க. அது நான் என்ன செய்யணுங்கிறது கொஞ்சம் ஒரு ஐடியா. இல்ல, இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி புரியும்? இல்ல நம்ம இன்னைக்காக வந்தோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டீங்க? ஆமா. சரி, வாடகை ஒப்பந்தம் இருக்கா?
வாடகை வகுப்புன்னா அந்த அந்த நேரங்கள்ல அது மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு சூழல். சரி, வாடகை அவர் கொடுத்ததற்கு நீங்க வாங்கினதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அது அது இருக்கு, வாடகை இருக்கு. வாடகைக்கு விடப்பட்ட இடம் அல்லது நிலம், வாடகை ஒப்பந்தமோ அல்லது மாதாந்திர வாடகையோ தொடர்ச்சியாக அவர் செலுத்தி வந்து கொண்டிருந்தால் எக்காலத்திலும் அவர் அந்த இடத்திற்கு உரிமை கோர முடியாது. சரிங்க. அது எங்க போனாலும் செல்லாது. ஆகவே வாடகைதாரரை நீங்க வந்து காலி செய்யறதுக்கு நோட்டீஸ் கொடுங்க. 3 months ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதை வழக்கறிஞர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே எழுதி ஒரு சட்ட அறிவிப்பாக அவருக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு அவர் நடவடிக்கை எடுக்காத போது நீங்கள் காவல்துறையில் புகார் செய்து அதன் மீது நீங்கள் நடவடிக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் காலி பண்ணி கொடுத்துருவாங்க சார். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராம்குமார் ஸ்வாதி கொலை, தற்கொலை வழக்கு, அடுத்து டிஎஸ்பி விஷ்ணுபிரியான்னு பார்க்கும்போது இப்படி நிறைய கொலைகள் வந்துட்டு நிறைய பெரிய இடத்தான சம்பந்தப்பட்ட பெரிய இடத்துக்காரங்க வந்துட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? உயர் அதிகாரிகளும் சரி, போலீஸ் அதிகாரிகளும். அதாவது நம்ம நாட்டுல இருக்கிற இதுல வந்து 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் சினிமா படத்துல மட்டும்தான் வந்து கதாநாயகனாக இருந்து எல்லோரையும் அடிக்க முடியும். ஒரு காவல்துறை உயர் அறிவுரை கூட சட்டையை பிடிச்சு கேட்பதெல்லாம் வந்து சினிமா படத்துல மட்டும்தான் கதாநாயகனால செய்ய முடியும், நிஜ வாழ்க்கையில செய்ய முடியாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கறத, உண்மையான பவர் என்ன? இப்போ உண்மையான பவர் எல்லாம் வந்து ஆளும் வர்க்கத்துக்கிட்டையும் அந்த உயர்நிலை அலுவலர்கிட்டையும் தான் குவிந்து இருக்கிறது. அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்ய காரணமாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த தவறுகள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது. அதெல்லாம் மூடியெல்லாம் மறைக்க முடியாது. ஆனா தற்காலிகமாக தண்டனையிலிருந்து ஒத்தி வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் தப்பு செஞ்சா தண்டனை என்பது இன்றைக்கே கிடைக்கல அவருக்கு. ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகோ அல்லது நேர்மையான ஒரு அலுவலர் அங்கே இப்ப உயர் பதவிக்கு வந்த பிறகோ, இரண்டில் எது நடந்தாலும் நிச்சயமாக இங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை உண்டு. இப்போது கிரானைட் வழக்கில் எடுத்துக்கொண்டால் சகாயம் அவர்கள் அங்கே மதுரை மாவட்ட பொறுப்பாக வரும் வரை அங்கே குற்றங்கள் நடந்து கொண்டுதான் நடந்தது. சகாயம் அவர்கள் அங்கே வந்ததுக்கு பிறகு அது வெளிக்கு வந்து விட்டதல்லவா? அப்போ ஒரு உயர்நிலை அலுவலர் ஒருவர் திறமையானவராகவும் நேர்மையானவராகவும் ஒருவர் அங்கே வந்துவிட்டால் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் தானாக வெளிப்பட்டு விடும். அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆகவே அவங்க தண்டனை வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான தண்டனையா இருக்குதான்னு பார்க்க கூடாது. அவர்கள் சக்திக்கு அந்த தண்டனையே அதிகமான தண்டனை தான். அப்போ அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய பதவி, அவருடைய வசதி வாய்ப்புகள், எத்தனை வசதி, எத்தனை கோடி இருந்தாலும் ஜெயிலுக்கு சென்று வந்து வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதல்லவா? அதுவே அவர்களுக்கு பெரிய தண்டனை தான். அப்போ அதற்கு மேலும் தண்டனை வருவதற்கு சட்டத்தில் இடம் இருந்தாலும் கூட அதன் பிறகு இருக்கக்கூடிய அலுவலர்களும் ஆட்சியாளர்களும் அதை வந்து சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே கையாளும் போதுதான் கிடைக்கும். அந்த நிலை வந்து நமது நாட்டில் இப்போதைக்கு இல்லை. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு குடிமகன் தன்னுடைய தேவைக்கு லஞ்சம் தரமாட்டேன், நான் என்னுடைய தேவைகளுக்கு எல்லாம் நான் சட்டப்படியாகவே நான் செயல்பட்டு கொடுவேன், அல்லது தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி எனக்கு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதும், மறுபுறம் எப்பொழுது இன்னொருவருடைய பணமோ காசோ சொத்தோ என்னுடைய உழைப்பில் வராத போது அது எனக்கு தேவையில்லை, அது என்னுடையது அல்ல என்ற மனப்பக்குவம் வருகிறதோ, ஒரு 500 ரூபாய் நோட்டு கீழே கிடந்ததுன்னா, ஐயா அது என்னது இல்லை, அது யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதை தாண்டி போகக்கூடிய நிலை வந்தால்தான் அப்பதான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நேர்மை இருக்கும். நான் மட்டும் அயோக்கியனா இருக்கணும், எனக்கு முன்னாடி இருக்கிறவன் யோகியனா இருக்கணும்னு நினைச்சா நிச்சயமா முடியாது. மக்கள் இருக்கிற, அதாவது அடிப்படையிலேயே ஆழ மனதிலேயே பதிந்திருக்கிற கரப்ஷனை வெளியே கொண்டு வந்து முதல்ல அதை நீக்கணும். கண்டிப்பாக சார். ஏன் அவன் ஆழத்துல கரப்ஷன்ல வச்சிருக்கான்? அவனுக்கு தேவையானது கிடைக்கல, நேர்மையான வழியில போகும்போது கிடைக்கலங்கிற போது ஒரு தவறு செய்கிறான், அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இன்னொரு இடத்துல கை நீட்டுகிறான். ஒரு சாதாரண ஒரு அலுவலர் எதற்காக கடன் அவர் லஞ்சம் வாங்க வேண்டும்? தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்காகத்தான் முதல் லஞ்சம். அவன் அதிகப்படியான லஞ்சம் எதிர்பார்க்கிறான். அதற்கானதான் அவனுடைய சேமிப்பின் முதல் பகுதி. ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய அலுவலராகட்டும் அல்லது தனியார் துறையில் தவறு செய்யக்கூடியவர்களாகட்டும், அவருடைய முதல் வருவாயில்
எனது பிள்ளையை நான் இந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் அவன் அங்கே முதலில் தவறு செய்ய துவங்கி விடுகிறான். அப்போ அடிப்படையிலேயே எனக்கு எது தேவை, என் பிள்ளைக்கு என்ன அளவுக்கு அறிவு தேவை, எங்கே என்ன வாய்ப்பு இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி பெறுவது, இப்படி என்னுடைய பிள்ளையை நான் இப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பதற்காக நான் இப்படி லஞ்சம் வாங்கி பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், இப்படி தொழிலை முறைகேடாக செய்து பணத்தை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையை இந்த மாதிரியான அரசு பள்ளியில் சேர்க்க இருக்கிறேன், அந்த பள்ளிக்கூடையில் அடிப்படையில் என்ன வசதிகள் இருக்கிறது, அங்கே என்ன குறைபாடு இருக்கிறது, அதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களை எல்லாம் கேட்டு அதையெல்லாம் நிவர்த்தி செய்து விடுவேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டான்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் சேர்க்க போறேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதன் பிறகு நான் அந்த 5 ஆண்டுகளுக்கு சும்மா இருக்க தேவையில்லையே. மாதம் ஒரு கடிதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு புகார் செய்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னெல்லாம் வர வேண்டுமோ, ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் வர வைக்க முடியும், கழிப்பிட வசதி இல்லாமல் இருந்தால் வர வைக்க முடியும், இந்த பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு தளம் சரியாக இல்லை என்றால் வர வைக்க முடியும், அந்த கருவிகள் விளையாட்டு கருவிகள் எழுது பொருட்கள் என்ன குறைபாடு இருந்தால் வர வைக்க முடியும், அங்கே தவறு நடந்தால் அந்த தவறை சரி செய்ய முடியும். இதையெல்லாம் செய்ய முடிந்தால் நான் ஏன் தனியாரை தேடி செல்ல வேண்டும்? இதையெல்லாம் செய்து விட்டால் அந்த பள்ளிக்கூடம் சரியாக இயங்கி விடுமே. அப்ப நான் அதுக்காக நான் தனியார்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அரசு பள்ளிக்கூடம் சரியாக செயல்படாத காரணத்தினால தானே நான் அதிகப்படியான கட்டணம் செலுத்தி தனியாருக்கு போக வேண்டி இருக்கிறது. அப்ப அடிப்படையில் நான் என்ன செய்யணும்? பணத்தை கட்டி தனியாருக்கு போகணுமா? அது அல்ல. இந்த அரசு பள்ளிக்கூடத்தை சரி செய்வதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் நினைக்க ஆரம்பித்து விட்டால் அங்கே எல்லாம் சரியாக இருக்கும். நிச்சயம் சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் நம்ம கேட்கும் பொழுது ஆர்டிஐ மூலமா மிரட்டல்கள்னு ஏதாவது வருமா சார்? அப்படி வந்தா நம்ம என்ன பண்றது? சென்சிட்டிவ் கேசஸ்ங்கிறது இல்ல, பொதுவாகவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கேட்டால் அந்த தகவல் கேட்ட காரணத்திற்காக அந்த பொது நலவாதி அல்லது அந்த குறிப்பிட்ட நபரை, அந்த விண்ணப்பதாரரை மிரட்டுவது முதல் குற்றமாகும். அப்படி மிரட்டப்பட்டால் அல்லது அவர் அந்த அலுவலகத்திற்கு எந்தவித அழைப்பானையும் இல்லாமல் அலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைக்கக்கூடாது, நேரில் கூப்பிடக்கூடாது, வாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால்தான் அங்கே குற்றம் இல்லை என்று அர்த்தம். இதில் ஏது ஒன்று நடந்தாலும் அங்கே குற்றம் நடக்கிறது என்று அர்த்தம். அப்போ இதற்கு ஒரு புகார் செய்வதற்கு இதே தகவல் சட்டத்துல வழிவகை இருக்கிறது. பிரிவு 18(1) கீழாக மாநில முதன்மை தகவல் ஆணையரிடம் புகார் தெரிவிக்கலாம். நான் இந்த விண்ணப்பத்தின் நகலையும் வைத்து நான் இந்த தகவலை எல்லாம் கேட்ட காரணத்தினால் இன்னார் இந்தந்த நேர்வுகளில் இந்தந்த அலைபேசி எண்களில் இருந்து எனக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள், என்னை நேரில் அழைத்திருக்கிறார்கள், என்னை நேரில் வந்து பெற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். இப்படி எந்த தவறு நடந்தாலும் முதன்மை தகவல் ஆணையாளரிடம் புகார் செய்தால் அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவரே காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த விண்ணப்பதாரரே காவல்துறையில் புகார் செய்யலாம். கண்டிப்பாக சார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொது தகவல் அலுவலர், அவருக்கு தான் ஒரு தலையாய கடமை இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? அவருக்கான கடமைகள் என்னென்ன இருக்குது சார்? இந்த சட்டம் வந்த நாள் முதலே ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் ஒரு பொது தகவல் அலுவலர் மற்றும் ஒரு மேல்முறையீட்டு அலுவலர் இருக்கிறார் என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பொது தகவல் அலுவலருக்கு என்ன கடமை இருக்கிறதுன்னு சொன்னா, எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் அந்த அலுவலகத்தில் தகவல் கேட்டு வந்தால் அவர் என்ன தகவலை கேட்க விரும்புகிறாரோ அதை இவரை எழுதி ஒரு விண்ணப்பமாக எழுதி அவரிடம் கைரேகையோ அல்லது பிரதியோ பெற்றுக்கொண்டு அதனுடைய நகலை அவரிடம் ஒப்படைப்பு செய்துவிட்டு கேட்ட தகவலை தர வேண்டும். இவர் என்ன கேட்க விரும்புகிறாரோ அதை எழுதி முடித்துவிட்டு அவருக்கு படித்து காண்பித்துத்தான் கையெழுத்து வாங்க வேண்டும். இது ஒரு புறம். இதே போல அடுத்ததாக பொது தகவல் அலுவலர் என்பவர் அவர்கள் கோரக்கூடிய தகவல் அந்த அலுவலகத்தில் இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு மனுவாவது இந்த அலுவலகத்தில் தகவல் இல்லாததற்காக ஒரு மனு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அலுவலகத்தில் இருக்கிறதோ அந்த அலுவலகத்திற்கு 5 தினங்களுக்குள் மாற்றிவிட்டு அசல் மனுவாக அனுப்பி வைத்துவிட்டு மனுதாரருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் என்ன? நாங்க விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார்.
மேடம் இப்போ ஸ்காலர்ஷிப்புக்காக நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லுங்க. வருமான சான்றிதழ் கேட்டாங்க. சரிங்க. அது தாமதம் ஆயிடுச்சு. சரிங்க. மீண்டும் நாங்க வந்து வேற எங்கன்னா சமர்ப்பிக்க முடியுங்களா? தாமதமானதுனால உங்களுக்கு வந்து அது என்ன கிடைக்கல? அது ஸ்கூல்ல வாங்க மாட்டாங்க அந்த ஸ்காலர்ஷிப் அவங்க எப்போ உங்களை கேட்க சொல்லியிருந்தாங்க? அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அது நீங்க பொதுவாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு செய்தியா சொல்றேன். உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே, பெயர் வைத்த உடனேயே அவர்களுக்கு பிறப்புச் சான்று விண்ணப்பம் செய்துவிட வேண்டும். அதன் பிறகு குறிப்பிட்ட நாட்கள் பொறுத்து பள்ளியில் சேர்ப்பதற்கு அடுத்த ஆண்டு நான் என் பிள்ளையை பள்ளியில் சேர்க்க இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த ஆண்டு நான் பிறப்புச் சான்று இறப்புச் சான்று எல்லாம் வாங்கி வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதையெல்லாம் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு முன்பாகவே செய்து கொண்டால், கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த அவசரம், கடைசி நேரத்தில் அவன் பணம் கொடுத்தா தான் தருவேன்னு சொன்னால் அதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள், இப்படி லஞ்சம் இதெல்லாம் கொடுக்காமலேயே உங்கள் பிரச்சனை தீர்த்துக்க முடியும். குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது பொதுவாக இருப்பிடச் சான்று, வருவாய் சான்று, பிறப்பு சான்று, இறப்பு சான்று, இப்படிப்பட்ட எந்த ஒரு சான்றாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பம் செய்தால் 7 நாட்களுக்குள் தர வேண்டும். இப்போ நீங்கள் அந்த விண்ணப்பத்திற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் தராத காரணத்தினால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை எல்லாம் அந்த வருவாய்த்துறையில் அவர் மீது புகார் செய்து அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரலாம். அந்த சம்பந்தப்பட்ட பள்ளி ஜூன் மாதம் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் இந்த மாதிரியான ஆவணங்களை எல்லாம் பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கிறது. மீறிய சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்கள் அக்டோபர் மாதம் வரையும் அதை வாங்க முடியும். ஆகவே நீங்கள் அந்த விண்ணப்பத்தை வந்து பதிவு அஞ்சலில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுங்க. அதன் பிறகு அவர்கள் வந்து அதை நிராகரித்து உங்களுக்கு அனுப்பிவிட்டால் அந்த நிராகரிப்பை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இந்த வட்ட வருவாய் அலுவலர் எனக்கு இந்த சான்றை காலதாமதம் செய்து அளித்த காரணத்தினால் எனக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்றிருக்கிறது, ஆகவே இவர் மீது தக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்யலாம், மாநில நில அளவை ஆணையாளரிடம் புகார் செய்யலாம். இப்படி புகார் செய்தால் இந்த முறை நீங்கள் பாதிக்கப்பட்டது போல் எதிர்காலத்தில் உங்கள் பகுதியில் வேறு யாருக்குமே இப்படி ஒரு பாதிப்பு வராது. அதற்காகவாது நீங்க அதை செய்யணும். நன்றி சார். நிச்சயம். அழைப்பிற்கு நன்றி சார். சரி, இப்ப பொது தகவல் அலுவலரோட கடமைகள் பத்தி பார்த்திருந்தோம் இப்ப இல்லையா? அதே போல பிரிவு 6(3) என்ற பிரிவு அவருக்கு சாதகமா இருக்கிறது. ஆகவே அவர் எந்த அலுவலகத்தில் அந்த தகவல் இருக்கிறதோ அந்த அலுவலகத்திற்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைத்து விட்டு மனுதாரருக்கு தகவல் தெரிவித்து விட்டால் அவருக்கு தண்டனை இல்லை. அதே போல 3ஆம் தரப்பு தகவல் என்று சொன்னால் 3ஆம் தரப்புக்கு தகவல் தெரிவித்து இதே போன்று மனுதாரருக்கு தகவல் தெரிவித்து விட்டால், நியாயமாக அங்கே என்ன வந்திருக்கிறதோ அதை தெரிவித்து விட்டால் அப்போதும் அவருக்கு தண்டனை இல்லை. அதே போல பொது தகவல் அலுவலரானவர் 3ஆம் தரப்பு தகவல் என்று சொல்லி அவர் தகவல் தர வேண்டாம் என்று அந்த 3ஆம் தரப்பு சொல்லியிருந்தாலும் கூட பெரும்பான்மை மக்களின் நலன் கருதி இவர் இதை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தாலோ அல்லது இந்த தகவலை கொடுப்பதால் அந்த 3ஆம் தரப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று முடிவு செய்து கொடுத்து விட்டாலோ அதன் பிறகு அந்த தகவலை கொடுத்த காரணத்திற்காக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்போ அவருக்கு அது பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல ஒரு பொது தகவல் அலுவலர் என்பவர் அந்த அலுவலகத்தில் ஒரு அடுத்த நிலை அல்லது கீழ்நிலை உறுப்பினர் அலுவலராக இருப்பார். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்கிட்ட பொது தகவல் கேட்டு விண்ணப்பம் வந்தால் அவர் உயர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தகவலை போய் கேட்டா இடிய அனுப்பிக்கலாம், பொண்ணு அவசரம் இல்லை, பேசாம இரு நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அந்த பெரிய ஆபீசர் அதாவது சீனியர் அவர் வந்து சான்ஸ் இருக்கு. அப்ப இவர் அவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது. அப்ப இவர் என்ன செய்யலாம், உடனடியாக 6(3) மூலமாக இந்த தகவல் எந்த டேபிள்ல இருக்கோ அந்த டேபிள் இருக்கிற அந்த அலுவலரை உதவி பொது தகவல் அலுவலரை அவர் அப்பாயின்ட் பண்ணிடலாம். உதவி பொது தகவல் அலுவலர்னு போட்டுட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா அப்ப அவரு தகவல் தந்தாகணும்.
தகவல் தராத போது இந்த தண்டிக்கப்படுவார். பொது தகவல் அலுவலர் தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்வார். ஓகே. அப்போ எப்படியெல்லாம் இந்த பொது தகவலுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த தகவலை எல்லா பொது தகவல் அலுவலரும் தெரியப்படுத்தவே இல்லை. அலுவலருக்கான பயிற்சியில் கூட கண்டிப்பாக. பொது தகவலருக்கு இதை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா சொன்னா சீனியர் மாட்டிக்குவார். கண்டிப்பாக. அதனால இத சொல்லாமலேயே நீ தகவல் இருந்தா கொடு, இல்லைன்னா கொடுக்காத, நாங்க பாத்துக்கிறோம், இப்படியே சொல்லி சொல்லி ஏமாற்றுவதுதான் அங்க பயிற்சியாவே இருக்குது. உண்மையில அவங்களுக்கு பயிற்சின்னு சொன்னா பிரிவு 6(3) படி நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த 3ஆம் தரப்புன்னு நீ தெரியாம தகவல் கொடுத்துட்டாலும் கூட அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் வராது. அதே போல உயர் அலுவலகத்துல வேற ஒரு ஆபீசர் சீனியர்கிட்ட ஒரு தகவல் இருக்குன்னு சொன்னா அவர் கேட்டா கொடுக்க மறந்துட்டா அவர் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணிடு. அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவருக்கு நீ லெட்டர் அப்பாயிண்ட்னா ஒண்ணும் இல்ல, முதல்ல இவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப தேவையில்லை. இவரே அந்த கடிதத்துல உதவி பொது தகவல் அலுவலர் சோன்சோ ஆபீசர் போட்டு அனுப்பினாலே போதும். நிச்சயம் சார். அது தனியா ஒரு ஆணை கிடையாது. இதை இவர் செய்து விட்டால் மாவட்ட ஆட்சியராலும் கூட அதை மாற்ற முடியாது. கண்டிப்பாக. அப்போ இவருக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும், அந்த தண்டனை எல்லாம் இருக்காது. இது தெரியாததுனாலதான் நிறைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர்ஸ் ஆணையத்துல திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. நிச்சயம் சார். பயனுள்ள தகவல்கள், தெளிவான கேள்விகள், நிறைய விஷயங்கள் காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காகிதத்தில் ஒரு ஆயுதம் சட்ட விழிப்புணர்வு நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம ஒவ்வொரு வாரமும் காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது, லஞ்சம், ஊழல், இடைத்தரகர்கள் அலைக்கழிப்பு இல்லாம அரசாங்கத்திலிருந்து எப்படி நம்மளோட பணிகளை முடித்துக் கொள்வதுன்னு தான் பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இன்றைய காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சட்டத்தை முறையாக பயின்று எப்படி பயன்படுத்துவது, சட்டப்படிப்பு பயில்வதனால் என்ன பயன்கள், அது பயில்வதனால் என்ன அவசியம் அப்படின்னு குறித்த நிறைய விஷயங்களை தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்ம மாநிலத்துல பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சட்ட கல்லூரிகள் மிக குறைவு, சட்டம் பயிலும் மாணவர்களும் மிக குறைவுனே சொல்லலாங்க. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோரும் சரி குழந்தைகளும் சரி நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர நான் ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பெற்றோர்களும் குறைவு, நிறைய குழந்தைகளும் குறைவுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இல்லங்க. அதனாலதான் நிறைய பேர் வெளி மாநிலங்களுக்கு சென்று சட்டப்படிப்பு பயில்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைய காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சியில சட்டப்படிப்பு பற்றி நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். சார் பாத்தீங்கன்னா சட்டப்படிப்பு பத்தின விழிப்புணர்வு சுத்தமாவே இல்லனே சொல்லலாம் இல்லையா? இதற்கு காரணம் என்ன? எப்படி ஊக்கப்படுத்துவது மாணவர்களை? சட்டப்படிப்பு படிப்பதற்கான விழிப்புணர்வு ஆரம்ப காலங்கள்ல அதிகமா இருந்தது. என்னுடைய பிள்ளை டாக்டராகவோ அல்லது வக்கீலாகவோ தான் ஆவான்னு பிறந்த உடனேயே ஒவ்வொரு பெற்றோரும் முடிவு செய்த காலம் இருந்துச்சு. அதுக்கு ஆசைப்பட்ட காலமும் இருந்தது. அதன் பிறகு இன்ஜினியரிங் மோகம் வந்த பிறகு டாக்டர் இன்ஜினியரிங் என்று போனது, சட்டம் 3வது இடத்துக்கு வந்தது. அதன் பிறகு இப்போ நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், பிரச்சனைகள், பல இடங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்ப நீதிமன்ற வளாகங்களில் வழக்கறிஞர்களுடைய போராட்டங்கள், இதெல்லாம் ஒரு சாமானியன், ஒரு நடுநிலை மக்களிடம் சட்டம் படித்தால் அதன் மீது ஒரு பயம்தான் வருமே தவிர அதை ஒரு தொழிலாகவோ அதை ஒரு நல்ல படிப்பு என்றோ சொல்வதற்கு இல்லை. நிச்சயம் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே, சொல்லுங்க சார். சார் கிட்ட பேசணும். நிச்சயம் பேசலாம் சார். வணக்கம் சார். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். சரிங்க. நான் 10th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் சார். 2013ல முடிச்சேன். சரிங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் 9th நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 10th அப்புறம் 10th +2 எனக்கு அப்புறம் வந்த பேட்ச் பசங்க யாருக்குமே இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பே வரல. நீங்க என்ன ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தீங்க? கவர்மெண்ட் இது சார் 6000 ஒன்று 8000 ஒன்று கொடுப்பாங்க சார். அது என்ன ஸ்கீம்? SC/ST ஸ்கீமா? SC ஸ்கீம் இல்ல சார், நார்மலா எல்லா பசங்களுக்கும் கொடுக்குற மாதிரி மெரிட்டேரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப். ஆமா சார். எஸ் சார். ஓகே. BC ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அண்ட் SC/ST ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்கூல்ஸ்க்கு டைரக்டா வர்றது. ஓகே சார். அந்த வருவாய்த்துறை மூலமாக அந்த பள்ளிகள் மூலமாக வழங்கக்கூடிய தொகை அது. ஆமாங்க சார். இப்போ உங்களுக்கு அது எந்த வருஷத்துல இருந்து கிடைக்கலையோ சரி சார், அதை புகாராக எழுதி ஓகே மாவட்ட கல்வி அலுவலருக்கோ அல்லது மாநில உயர் கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலருக்கோ
நீங்கள் வந்து புகார் கடிதம் அனுப்புங்கள். எந்த பள்ளி, எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரவில்லை என்று சொல்லி பட்டியலாக குறிப்பிட்டு யார் யார் வரலையோ பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் புகாராக அனுப்புங்க. அந்த புகாரை அனுப்பிட்டு 30 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அதன் மீது நடவடிக்கை எடுத்து என்னன்னு தகவல் சொல்லாத போது நீங்கள் நேரடியாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அந்த விண்ணப்பத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்கன்னு கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். இது பள்ளிகளே வாங்கி வைத்துக்கொண்டு ஏமாற்றுகிற செயலை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பள்ளிகளிலே நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு சில பள்ளிகளிலே வந்து அந்த அவருடைய அனுமதி சரியான காலத்தில் அனுமதி பெறுவதிலோ அல்லது அனுமதியை புதுப்பிப்பதில் ஏதாவது தவறு நேர்ந்து விட்டால் அவர்கள் அதை சரி செய்வதிலேயே காலத்தை ஓட்டிவிட்டு இது மாதிரியான ஸ்காலர்ஷிப் விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்புவது தாமதமாக அனுப்பி பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள். இப்படி அவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் மாணவர்கள் பலிகடை ஆகக்கூடாது. ஆகவே நீங்கள் புகார் செய்யுங்கள், நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும். ஓகே, நன்றி சார். அழைப்பிற்கு நன்றி சார். சரி, இப்ப நம்ம பாத்துட்டு இருந்தோம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வக்கீல் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்ப குறைஞ்சுகிட்டே வருது இல்லையா? இரண்டாவது, வழக்கறிஞர் என்று சொன்னால் அதன் மீதான மதிப்பும் மரியாதையும் அப்போ வந்து நிறைய இருந்தது. ஒரு வழக்கறிஞர் வருகிறார் என்று சொன்னால் சார், இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? மேடம், மை நேம் இஸ் தமிழ்ச்செல்வன் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார், நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க சார். நான் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். சரிங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரிங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 ரூபா வீதம் 20 ரூபாய்க்கு ஒரு டீட். சரிங்க. ஒவ்வொரு பக்கத்துக்கு 2 ரூபா வீதம் 6 பக்கத்துக்கு 12 ரூபா டிடி. அது டிடியா என்னன்னு தெரியலங்க சார். சரிங்க. அது எப்படி எடுக்கிறது எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. கணக்கு தலைப்பில் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க மாவட்ட கருவூல அலுவலகத்துல சரிங்க சார். அது என்ன தொகையோ அந்த தொகையை செலுத்தி அதுக்கான ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு ஒரிஜினலை ஒரு கவரிங் லெட்டர் பிளஸ் அவங்க பணம் கேட்டு அனுப்பியிருக்காங்க இல்லையா, அந்த கடிதத்து கூட நீங்க ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கடிதம் எழுதி நீங்க என்னென்ன இணைப்பில் இருக்கிற ஆவணத்தின்படி நீங்கள் வந்து பணம் கட்ட கோரி இருந்தீர்கள், அது தொடர்பாக பணத்தை அந்த எந்த முறையில் செலுத்தி நான் இணைத்துள்ளேன் அப்படின்னு போட்டு அந்த கோப்பில் வச்சு அதை கூட சேர்த்து அனுப்பிடுங்க. உங்களுக்கு வந்து கருவூலத்துக்கு சென்று நீங்கள் பணம் பெறுவதற்கு அல்லது அந்த கட்டணம் செலுத்துவதற்கு சிரமமாக இருந்தால் எவ்வளவு தொகையோ அந்த தொகைக்கான நீதிமன்ற வெள்ளை கட்டணமாக ஒட்டி ஒரு வெள்ளைத்தாளில் ஒட்டி இதே போன்று அதன் கீழே நீங்கள் இந்த தேதிகளில் இந்த விண்ணப்பத்தின் மூலத்துக்கு நீங்கள் கட்டணம் கேட்டிருக்கிறீங்க, டேஸ் தேதியில் கோரிய எனது தகவல் கோரும் விண்ணப்பத்திற்காக டேஸ் தேதியில் பொது தகவல் அலுவலரால் கட்டணம் கோரப்பட்டுள்ளது, அதற்காக இந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி எழுதிவிட்டு என்ன முறையில நீதிமன்ற வெள்ளையா இருக்குதா அல்லது மாவட்ட கருவூலத்தில் செலுத்தி அதனுடைய அசல் சலான் நினைச்சிருக்கிறீங்களா அல்லது டிடி எடுத்து நினைச்சிருக்கிறீங்களா, எப்படி பண்ணாலும் பண்ணலாம். ஒருவேளை நீங்க நீதிமன்ற வெள்ளையாக ஒட்டும் போது ஒரு பிரச்சனை வரும். உதாரணமாக அவர் வந்து 20 ரூபாய் கட்டணம் கேட்டிருக்கிறாரு, பரவாயில்ல, ஒருவேளை 19 ரூபா தான் டோட்டல் கட்டணம் கேட்டிருக்கிறாருன்னு சொன்னா நீங்க 2 10 ரூபா நீதிமன்ற வெள்ளையை ஒட்டி அனுப்புனா தகவல் தரமாட்டாங்க. 2 நீதிமன்ற வெள்ளையை ஒட்டிட்டு அதுக்கு கீழே கூடுதலான அந்த 1 ரூபாயை திரும்ப கேட்க மாட்டேன்னு ஒரு வரி எழுதிட்டீங்கன்னா தருவாங்க. சரிங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க சார். 2 சொல்லியிருக்காங்க. 6 ரூபாய் 6 பக்கத்துக்கு 12 ரூபா ஒண்ணு, 10 பக்கத்துக்கு 20 ரூபா ஒண்ணு கேட்டிருக்காங்க சார். 2க்கும் தனித்தனியா எடுக்கணுமா இல்ல ஒன்னாவே கட்டலாம். ஒன்னா கட்டிட்டு பத்தி நீங்க வந்து 2வது பத்திக்கு எவ்வளவு கேட்டீங்க, 6வது பத்திக்கு எவ்வளவு கேட்டீங்க, 4வது பத்திக்கு எவ்வளவு கேட்டீங்க, ஒவ்வொரு பத்திக்கு இவ்வளவு வீதம், மொத்த தொகை இவ்வளவு ரூபாய் இந்த தலைப்பில் நான் செலுத்தியிருக்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்த போட்டு அதனுடைய ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரிஜினல் எல்லாம் அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ அந்த எனக்கு அனுப்பியிருக்க கடிதத்துல வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு போட்டு டேட் எதுவும் போடலைங்க சார். மந்த் இயர் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த கடித நம்பர் போட்டிருப்பாங்க, நகல் எண் போட்டிருக்காங்க சார். அந்த நம்பர் போட்டிருப்பாங்க, கடித எண் இருக்கும் அதுல. அந்த கடித எண் குறிப்பிட்டு எழுதி அனுப்புங்க. நாக்கா எண்ணுன்னு போட்டிருப்பாங்க மேல. ஆமாங்க சார். அந்த நம்பரை போட்டு அப்படியே அதை எழுதுங்க. டேஸ் என்னுடைய கடிதம் வாயிலாக
தங்கள் அலுவலகத்தால் கோரப்பட்ட கட்டண விகிதத்தை கீழ்கண்டவாறு செலுத்தியிருக்கிறேன்னு சொல்லிட்டு 10, 1, 2, 3, 4 என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதற்கு இவ்வளவு தொகை அப்படின்னு எழுதிட்டு மொத்தமா டோட்டல் பண்ணி இவ்வளவு ரூபாயை நீதிமன்ற வில்லையாக கட்டியிருக்கிறேன் அல்லது மாவட்ட கருவூல கணக்கில் செலுத்தி அதனுடைய அசல் சலானை இணைத்திருக்கிறேன் அல்லது டிடியாக எடுத்து இணைத்து அனுப்பியிருக்கிறேன். இப்படி எந்த வகை உங்களுக்கு எளிமையா இருக்குதோ அந்த வகையில கட்டுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். மற்றொரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம். செய்து காத்திருக்கவும். வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, இப்ப வழக்கறிஞர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயரிய ஒரு பதவினே சொல்லலாம் இல்லையா? ஆமா, அதாவது கௌரவமாக இருந்த ஒரு நிலை மாறி இன்று வழக்கறிஞர் என்று சொன்னாலே பெரும்பான்மை மக்கள் அருவருப்பாகத்தான் பார்க்கிறார்கள். கண்டிப்பாக. ஆகவே அந்த விழிப்புணர்வு இப்போது சற்று குறைவாக இருக்கிற காரணமாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் நிறைய வழக்கறிஞர்களே கூட தன்னுடைய பிள்ளைகளை வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபடுத்துவதற்கு தயக்கம் காட்டுகிறார். நிச்சயம் சார், இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் என்ன? நிச்சயம் சார், சார் கிட்ட உங்களோட தகவல்களை கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி சரிங்க ஐசிஐசிஐ பேங்க்ல இந்த குழந்தைக்கு இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க. சரிங்க. போன் வந்தது, இன்சூரன்ஸ் போடுங்கன்னு. சரி. நான் ஆபீஸ் போனேன் சார். சரி. இயர்லி வந்து 10,000 கட்டணும். சரி. அது ஸ்கீம் கொடுத்தாங்க சார். அது மந்த்லி கட்டலாம், இல்ல 2 டைம்ஸ் கட்டலாம், இல்ல எப்படின்னா கட்டலாம். சரி. அது ஸ்கீம் சொன்னாங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் 10,000 கட்டினேன் சார். சரி. செகண்ட் இயர்ல 5,000 ஃபர்ஸ்ட் கட்டினேன். சரி. அதுக்கப்புறம் கட்ட முடியல. சரி. சரி, நான் போய் ஆபீஸ் சொன்னேன் சார், என்ன கட்ட முடியல சார்ன்னு. சரி, சொல்லுங்க. முடியும் சொல்லுங்க. 5 இயர்ஸ் கழிச்சு தான் சார் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. சரி, 5 இயர்ஸ் பண்ணாதான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆமா சார். சரி. நான் 5 இயர்ஸ் கழிச்சு போனேன் சார். சரி. போனா இல்லங்க, இது ஸ்கீம்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் எடுக்க முடியாது, அவ்வளவுதான். சரி. நீங்க 3 இயர்ஸ் கண்டினியூவா பே பண்ணாதான் உங்களுக்கு 5 இயர்ஸ் எடுக்க முடியும். நீங்க 1.5 இயர் தான் கட்டிருக்கீங்க, அதான் பைசா ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன். சரிங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க சார். நான் இது வரைக்கும் 12,800 கட்டிருக்கேன் சார். அதாவது உங்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டுல நிறைய பேருக்கு இப்படி பிரச்சனை இருக்கு. அதாவது பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில பணம் போடும்போது அல்லது வங்கியில டெபாசிட் செய்யும் போது அல்லது வங்கி கணக்கு துவங்கும் போது அல்லது கடன் பத்திரம் வழங்கும் போது அல்லது இந்த கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் வாங்கும் போது அவங்க கொடுக்குற விண்ணப்பத்தை யாருமே படிப்பதே கிடையாது. கையெழுத்து எங்க கேட்டாலும் கையெழுத்த போடுறதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர அந்த அப்ளிகேஷன்ஸை யாருமே படிப்பதே கிடையாது முதல்ல. ரெண்டாவது, அந்த அப்ளிகேஷனே படிக்கிற அளவுக்கு கூட பிரிண்டிங் பெருசா இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அதை படிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு நுணுக்கமா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை முழுமையாக படித்து அது என்னன்னு தெரியாம அவங்க வாயால என்ன சொல்றாங்களோ அதை நம்பி கையெழுத்து போட்டு அந்த ஸ்கீம்ல சேர்ந்தா இது மாதிரியான பாதிப்பு கட்டாயம் வரத்தான் செய்யும். நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டியது, நீங்கள் அந்த நிறுவனத்தின் மீது புகார் தர வேண்டும். இப்போ முதல் கட்டமாக நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை ஏமாற்றி இருக்கிறதோ அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு தர மறுக்கிறதோ அதன் மீது புகார் அளித்து அதன் பிறகு உரிய நடவடிக்கைக்காக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துங்க. நிச்சயமா அதுக்கு பிறகு உங்களை மாதிரி வேற யாரும் பாதிக்காமையாவது இருப்பாங்க. ஆகையால நீங்க சென்னையில இருக்கிற இன்னைக்கு சென்னையில பயிற்சி இருக்கிறது. இன்று மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக ஒவ்வொரு குடிமக்களும் தன்னுடைய பிரச்சனையை தீர்வு செய்து கொள்வது எப்படி என்று சொல்லி இலவசமாக பயிற்சி வழங்குகிறோம். இடம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற கும்பட் காம்ப்ளெக்ஸ்ல பகல் 2 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடத்துறது. வர்றவங்க 60 பக்கம் நோட் புக், பேனா, உங்களுக்கு தேவையான குடிநீரோட அங்க வந்துருங்க. அங்க தண்ணி கூட தரமாட்டோம், பயிற்சி மட்டும் கிடைக்கும். பயிற்சிக்கு கட்டணம் கிடையாது. வேற யார் வேணாலும் இலவசமாக கலந்துக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் வரலாம். 2 மணிக்கு முன்பாக அங்க பேர் பதிவு செஞ்சிருக்கணும்.
அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி. 2 மணி நீ பயிற்சி துவங்கினதுக்கு பிறகு வந்தால் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஆகவே முன்னாடியே வாங்க. பயிற்சி எடுக்கும் போதே உங்களுக்கு அதனுடைய விவரம் என்ன செய்யணும்னு உங்களுக்கே ஐடியா தெரிஞ்சிடும். அதன் பிறகும் தெரியலனா அங்கேயே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுபடி செய்யுங்க. சரி சார், தேங்க்யூ சார். நிச்சயம். அழைப்பிற்கு நன்றி சார். மற்றொரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், குமாரி மேடம் என் பேரு. சொல்லுங்க குமாரி, எங்க இருந்து பேசுறீங்க? அசோக் நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இது வந்து அட்வொகேட் நிர்ணயமா ஒரு ஃபீஸ் கிடையாது சார், எல்லாரும் ஏமாத்துறாங்க. இல்லம்மா, நிர்ணயமான ஃபீஸ் அவங்க நிர்ணயிக்கிறது தான் ஃபீஸு. பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மனு கொடுக்குறீங்க அல்லது அவங்க கேஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் முதல்ல வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். என்னுடைய வழக்குக்காக நான் இந்த ஆளை நியமிக்கணும் செய்கிறேன்னு வக்காலத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வக்காலத்து தான் வந்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிட்டு தான் அவர் உங்களுக்கு பதிலா ஆஜராகவே முடியும். ஆகவே அந்த வக்காலத்தினுடைய நகல் நீங்க வாங்கி வச்சுக்கீங்க. இரண்டாவதாக முதல்ல கேஸ் கொடுக்கும் போதே அவருக்கு எவ்வளவு ஃபீஸ், நீங்க எவ்வளவு வாங்குறீங்க அதை எழுதி நீங்க வாங்குற பணத்துக்கு ரிசிப்ட் கொடுங்க. இந்த வழக்குக்காக நான் இவ்வளவு ரூபாயை கட்டணமாக பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி வாங்கிக்கிங்க. அதன் பிறகு அவர் உங்களை எப்பவும் ஏமாற்ற முடியாது. இப்படியும் சில பேர் எழுதி தருவதே கிடையாது. கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பார் கவுன்சில்ல புகார் பண்ணலாமா. பார் கவுன்சில் தமிழ்நாடு இருக்கு. அங்க வந்து எந்த வழக்கறிஞர் உங்களுடைய வழக்குல வந்து சரியான நடைமுறையை பின்பற்றவில்லையோ, உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு ரசீது தர மறுத்தாலோ அல்லது உங்களுடைய வழக்குக்கு சரியான தேதியில் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் வேண்டுமென்றே எதிர்பார்ட்டி சாதகமாக செயல்பட்டாலோ, அந்த வழக்கில் நீங்கள் கொடுக்கிற ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் உங்களை ஏமாற்றினாலோ அதையெல்லாம் புகாராக எழுதி பார் கவுன்சில்ல கொடுத்தீங்கன்னா அவருடைய வழக்கறிஞர் உரிமமே ரத்தாயிடும். பார் கவுன்சில்ல எழுதி கொடுங்கம்மா. நேர்ல கொடுத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கிங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறது நல்லது. பதிவு அஞ்சல்ல நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புகாரை வந்து நீங்க அனுப்பிடுங்க. பார் கவுன்சில் தமிழ்நாடுன்னு போட்டாலே போதும். தமிழ்நாட்டுல ஒண்ணுதான் இருக்கு. அழைப்பிற்கு நன்றி சார். மற்றொரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம். ஹலோ, என் பேர் அபிநயா, போரூர்ல இருந்து பேசுறேன். நிச்சயம் அபிநயா, உங்களோட தொலைக்காட்சி ஒலியை குறைத்து கொண்டு சார் கிட்ட பேசினா உங்களோட क्वेश्चंसக்கு தெளிவான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் சார். சார், நான் அபிநயா பேசுறேன். நான் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீ கன்செஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபார்ம்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தோம். ஆனா இப்போ நான் 3rd இயர் படிக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. கேட்டா யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. வேற ஹோமியோபதி காலேஜ்ல விசாரிச்சா அங்கேயும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா? நீங்க படிக்கிற கல்லூரி அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரியா? ஆமா. மத்திய அரசனுடைய அந்த கவுன்சில், மெடிக்கல் கவுன்சிலுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரியா? ஆமா. இது இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்மா. நீங்க வந்து 1ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதிகள்ல சென்னை உதவி மையத்துக்கு வாங்க. அங்க இலவசமா ஒரு மனு எழுதி கொடுப்பாங்க. தகவல் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இந்தியன் குரல் இலவச உதவி மையம், கும்பட் காம்ப்ளெக்ஸ், முதல் மாடி, பூக்கடை காவல் நிலையம் எதிரில், ரத்தன் பஜார். இந்த முகவரியில இன்னைக்கு பயிற்சி இருக்கு. மதியானம் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பயிற்சி இருக்கு. எதற்குமே கட்டணம் கிடையாது, அமைப்புல நன்கொடை கிடையாது. அதனால நீங்க வந்து அங்க இலவசமாகவே பயன்பெறலாம். பொதுவாக உங்களை போல யாருக்கெல்லாம் பணம் வரவில்லையோ அவர்கள் எல்லோருமே முதல் கட்டமாக உங்களுடைய புகாரை ஒரு எழுத்து மூலம் புகாராக சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு அனுப்பி வைத்து விடுங்கள். உங்கள் கல்லூரியுடைய முதல்வருக்கு அல்லது தாளாளருக்கு எழுத்து மூலமாக ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அதே போல இந்த வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது இல்லையா, நீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க. ஆகவே நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயும் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி. ஏன்னா வருவாய்த்துறை மூலமாகத்தான் அந்த கல்லூரிக்கு அந்த பணம் போகிறது.
ஆகவே அந்த கல்லூரியானது விண்ணப்பம் செய்து வருவாய்த்துறை மூலமாகத்தான் பெற வேண்டும். ஆகவே நீங்க கல்லூரியில புகார் செய்யுங்க. அது அரசாங்க கல்லூரியா இருந்தால் கல்லூரியினுடைய முதல்வருக்கு தகவல் சட்டத்தில் கேட்கலாம். தனியார் கல்லூரியா இருந்தால் டைரக்டர் மூலமாக கேட்கலாம். நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி அபிநயா. உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நிச்சயமா ஸ்டெப் எடுத்தா ஒரு நல்ல வழி கிடைக்கும். அண்ட் மற்றொரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ரமேஷ் பாபு மேடம். சொல்லுங்க ரமேஷ் பாபு, எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறோம். ஓகே, உங்களோட டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசினா உங்களோட क्वेश्चंसக்கு தெளிவான ஆன்சர்ஸ் கிடைக்கும் சார். சரிங்க. ஒண்ணுல மேடம். சொல்லுங்க சார், சார் கிட்ட பேசலாம். என் பேர் ரமேஷ் பாபு. சொல்லுங்க. நான் மீஞ்சூர்ல ஒரு இடம் வாங்கிருக்கேன் சார். சரிங்க. மீஞ்சூர்ல இடம் வாங்கி இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரிங்க. நான் இடம் விற்கலான்னு போனா இப்போ அது பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இப்போ அண்ணா அப்ரூவ்லாம் ரிஜிஸ்டர் இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்க. இப்போ என்ன பண்றது சார்? அதை நீங்க வீடு வாங்கும் போதே முடிவு பண்ணி வாங்கியிருக்கணும். பஞ்சாயத்து அப்ரூவ்னு சொல்லி விட்டாங்க, கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. பஞ்சாயத்து அப்ரூவ்டுனா விற்கலாமே. பஞ்சாயத்து அப்ரூவ் இப்போ ரிஜிஸ்டர் இல்லைனா நான் ஒன்று பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். பஞ்சாயத்து அப்ரூவ்டு, அதாவது பஞ்சாயத்து அப்ரூவ்டோ அல்லது நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தினுடைய அப்ரூவல் இருந்தாலோ நீங்கள் அதை வாங்கலாம், விற்கலாம். எந்த அப்ரூவ்டு இல்லாத நிலத்தை தான் விற்க முடியாது, வாங்க முடியாது. இப்போ அப்ரூவ்ல இருந்தா பஞ்சாயத்து அப்ரூவ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் நிக்க வச்சிருக்காங்க, அட்வான்ஸ் வாங்க திருப்பி கேக்குறாரு. இல்ல, நீங்க அப்ரூவ்டு இருக்குன்னு தான் சொல்றீங்க. பஞ்சாயத்து அப்ரூவ்டு அதான் பஞ்சாயத்து அப்ரூவ்ல ரிஜிஸ்டர் இல்ல, இப்ப நிக்க வச்சிருக்காங்க. கோர்ட் 21 நெக்ஸ்ட் மாசம் தான் ரிசல்ட் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கறாங்க. நீங்க உங்க ஆவணத்தை எல்லாம் எடுத்துட்டு வர 1ஆம் தேதி அன்னைக்கு சென்னை உதவி மையத்துக்கு வாங்க. 1ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள வந்துருங்க. லேட்டா வந்தா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. பிஃபோர் 10 o'clock கும்பட் காம்ப்ளெக்ஸ், முதல் மாடி, ரத்தன் பஜார்ல இருக்கு இந்தியன் குரல் இலவச உதவி மையம். அங்க ஃபீஸ் கிடையாது. காலையில 10 மணிக்குள்ள 1ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி, மாசம் 2 நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த 2 நாள்ல நீங்க எப்ப வசதியோ அப்ப காலையில 10 மணிக்குள்ள வந்து பாருங்க. வரும்போது அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸே வந்துட்டு உங்களோட குழந்தைகள் அட்வொகேட் ஆகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுல இருக்கிற நிறைய கிரிட்டிக்கல்ஸ். ஆமா, ஏன்னா ஒரு பெண் வக்கீல்கள் இன்னைக்கு தொழில் செய்வதாகட்டும், ஆண் பிள்ளைகளாகட்டும், ஒரு கௌரவமானவர்கள் எல்லாம் வந்து அவங்க அச்சப்படுகிறார்கள். கண்டிப்பாக. அப்போ அந்த அச்சத்தை போக்குவதற்கு தான் பார் கவுன்சில் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நடைமுறை. இப்போது அந்த மாணவர்கள் பள்ளியில் படித்த போதே சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும். சட்டம் படித்தால் என்ன லாபம் என்று தெரிந்திருக்க வேண்டும். சட்டம் படிப்பதனுடைய பயன் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். இன்று நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்குமே அடிப்படை சட்டம் அல்லது அடிப்படை சட்ட அறிவு கொஞ்சம் கூட யாருக்கும் இல்லாததுதான். பெரும்பான்மையான மக்களுக்கு இப்போது பேசுவர் கூட நிலம் வாங்கும் போது அவர் என்ன இருக்க வேண்டுமோ அதை பார்த்து வாங்கினாலும் தெரியவில்லை. அப்போ ஒரு இடம் வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது நான் வேலைக்கு செல்வதற்கோ பயணத்தின் போதோ எங்கே எனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அடிப்படையாக முதல் எடுத்தவுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதலுதவி மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சட்ட ரீதியாக நான் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக? அதற்கு அரசாங்கத்தில் என்னென்ன நிவாரணம் இருக்கிறது? எங்கே புகார் செய்ய வேண்டும்? யாரிடம் கேட்க வேண்டும்? இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சமாவது சட்ட அறிவோ அல்லது துறை பற்றிய அறிவோ தெரிஞ்சுக்கணும், ஆர்வம் இருக்கணும். இப்போ இதை யாருமே சொல்லாம நீ பணத்தை மட்டும் சம்பாதி சொல்லிட்டாங்க. அவனுக்கு சட்ட அறிவே இல்ல. அதனால சம்பாதிச்ச பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்து ஏமாறுறான். இன்சூரன்ஸ்ல கேட்டாலும் போடுறான், டிவிடெண்ட் ஃபண்ட்ல போட்டு கேட்டாலும் போடுறான், யாராவது அதிக வட்டி தரேன்னு சொல்லலாம் கொடுத்து ஏமாறுறான். அப்போ நிலத்தை 10 ரூபாய் போறாத நிலத்தை கூட லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறான். அந்த நிலத்துக்கு அப்ரூவ்டு இருக்கா இல்லையான்னு தெரியாம வாங்குறான். ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது, பேசிக் நாலேஜ் இல்ல. லஞ்சம் கொடுத்து இபி கனெக்ஷன் வாங்குறான், லஞ்சம் கொடுத்து பட்டம் வர, ஏன்னா அவனுக்கு தெரியாது. நிச்சயம் சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஐயா, கலெக்ஷனுடைய பேரு வடபழனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இது மாதிரி நான் வாலாஜாபாத் பக்கம் ஒரு இடம் வாங்கியிருந்தேன் ஐயா. சரிங்க. அதுக்கு பட்டா இடத்துக்காரங்களே பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அப்புறம் பார்த்தா விட்டுட்டாங்க. ஒரு 3-4 வருஷம் ஆகுது. சரிங்க. அப்புறம் நான் அந்த வாலாஜாபாத் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே போய் 50 ரூபா ஃபீஸ் கட்டி பட்டா வாங்கணும்னு சொல்லி பண்ணிட்டேன். சரிங்க. பண்ணா 30/6 பண்ணிட்டேன். அப்புறம் சர்வேயரையும் பார்த்து என்ன செய்யணுமா செஞ்சு எல்லாம் பண்ணிட்டேன். சரிங்க.
இப்போ இந்த 19/9 வந்து வாலாஜாபாத் இதுல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, உங்க இது வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு, பட்டா டிரான்ஸ்ஃபர் ரிஜெக்டட் அப்படின்னு வருது. சரிங்க. நான் என்ன சார் செய்யணும்? உங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம உதவி மையத்துக்கு வந்துருங்க. சரிங்க சார். சரிங்களா? உங்களுக்கு ஒரு வரியில உங்க பிரச்சனை தீராது. அப்படிங்களா? ஏன்னா உங்க பிரச்சனை வந்து அப்ரூவ்டு லே அவுட்டா நான் அப்ரூவ்டா பார்க்கணும். நீங்க அப்ளை பண்ண டேட்டு, அப்ளை பண்ண எவிடன்ஸ், அப்ளிகேஷன் கொடுத்த போது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. யார்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த கொடுத்த பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் அது இருந்தா அதையும் எடுத்துட்டு வாங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் எடுத்துட்டு வாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் பயன்படுத்த தெரிந்திருந்தால் நீங்கள் வர வேண்டிய தேவையில்லை. நீங்க கொடுத்த அப்ளிகேஷனுடைய ஜெராக்ஸ் வச்சு இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு எல்லா விவரத்தையும் தகவல் சட்டம் மூலமாக கேட்கலாம். அல்லது தகவல் சட்டம் பற்றிய பயிற்சி வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சென்னையில் பயிற்சி நடக்கிறது. 1ஆம் தேதி 15ஆம் தேதி இலவச உதவி மையம் நடக்கிறது. இந்த 1ஆம் தேதி 15ஆம் தேதினா காலையில 10 மணிக்கு முன்னாடி வந்துடணும். பிஃபோர் 10 o'clock உங்க டாக்குமெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க உதவி மட்டும் வாங்கிக்கலாம், மனுக்களை எழுதி வாங்கிக்கலாம். பயிற்சிக்கு வரணும்னு பிரியப்பட்டீங்கன்னா இன்று மதியம் 2 மணியிலிருந்து 6 மணிக்குள் நடக்கிற பயிற்சிக்கு 2 மணிக்கு முன்பாகவே வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்பு கொள்ளுங்க, முகவரி தரேன். நிச்சயம். அழைப்பிற்கு நன்றி சார். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை போதிய சட்ட விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த அளவுக்கு ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காகவாவது குடும்பத்தில் ஒருவர் கட்டாயம் சட்ட படித்திருக்க வேண்டும். வக்கீலா இருக்கிறானோ இல்லையோ, அவன் வந்து வக்கீல் தொழில் செய்யறானோ இல்லையோ, ஆனா கண்டிப்பாக சட்டம் படித்தவர் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருந்தால் இந்த குற்றங்கள் எல்லாம் நடக்காது, ஒரு எச்சரிக்கையாவது கிடைக்கும். ஆகவேதான் சட்டம் படிப்பினுடைய அவசியம். இந்த ஒட்டுமொத்த ஊழலுக்கும் ஒட்டுமொத்த சீர்கேடுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு வீட்டுக்கு ஒருவன் சட்டம் படித்தவன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்திற்கு வந்து நேரோட பல சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு சொன்னீங்க. யாரும் செய்ய முடியாத ஒரு உயரிய பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். அதற்காக கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி சார். இந்த கேப்டன் தொலைக்காட்சி மூலமாக என்னையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்தமைக்கு நன்றி. நேர்களே, இன்றைய காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபிகா.